லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். மத்திய பொது பட்ஜெட் வருகிற 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன்படி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? புது அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் 3வது முறையாக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட். ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாமா? முழு விவரங்கள். நிச்சயமாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஏற்கனவே கூட கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே கூட நமது தொலைக்காட்சியில் நாம் பதிவு செய்திருந்தோம். ஜூலை 22ஆம் தேதி மத்திய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று. ஆனால் தற்போது அது 23ஆம் தேதி நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசினுடைய பரிந்துரையை ஏற்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 22ஆம் தேதி, அதாவது ஜூலை 22ஆம் தேதி பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னதாக பொருளாதார ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அண்மையில் தான் 18வது மக்களவையினுடைய முதல் கூட்டமும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரும் நிறைவு பெற்றது ஜூலை 3ஆம் தேதி. அப்போது புதிய உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு, மக்களவை சபாநாயகர் தேர்தல், குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம், பிரதமருடைய பதில் உரை ஆகியவெல்லாம் நிறைவு பெற்று நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை இந்த தாக்கல் செய்வதற்காக பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது கூடுகின்றது. புதிய அரசு பதவியேற்று இருப்பதால் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்திருப்பது மட்டுமல்லாமல் இன்னும் சில மாதங்களில் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்வு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே வரப்போகின்ற பட்ஜெட் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.